இந்தியாவில் சிறுபான்மை பெரும்பான்மையினரின் விசித்திர நிலைமை. ஆதிகாலம் தொடங்கி இங்குள்ள பெரும்பான்மை மதத்தை சேர்ந்த பெரும்பாலும் சாத்விகர்களாகவும் ஏனையோர் அவர்களைக் காட்டிலும் வன்மை படைத்தவராகவும் இருந்துள்ளதை பிற நாட்டினரில் பலரும் கண்டு கூறியுள்ளனர். அதோடு கூட சுதந்திரப் போராட்ட இயக்கத்தின் முக்கியமான இந்து தலைவர்கள் சமரசம் என்ற பெயரில் சிறுபான்மையினருக்கு மிகவும் விட்டுக் கொடுத்துக் கொண்டே போயிருப்பதால் இன்று அத்தலைவர்களே வருத்தப்படும்படியாக இத்தேசத்தை பிளந்து ஒரு பகுதியை ஒரு சிறுபான்மை மதத்தோர் தங்களது தனி நாடாக ஆக்கிக் கொள்ளும் அளவுக்கு அவர்கள் வன்மையில் வளர்ச்சி கண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை மதஸ்தரோ தங்களது நியாயமான உரிமைகளுக்கு அரசாங்கத்திடம் மன்றாடவும் போராடவும் வேண்டி விபரீதமான நிலை இந்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நமது யோசனைக்கு சம்மதிக்க வியலாமல் ஆதியில் இருந்தே இந்நாட்டிற்கேயான மதத்தை இன்றைக்கும் இங்கு மிகவும் பெரும்பான்மையாக உள்ள மதத்தை சேர்ந்த இந்துக்கள் பிற மதங்களிடம் முதலடி வைத்து தங்களது உரிமைகளின் நியாயத்திற்கு அவர்களிடம் ஒப்புதல் கோருவதாவது என்று ஒரு சாரார் கருதக்கூடியது இயற்கையே. எனினும் நமது சீர்தூக்கி பார்த்த முடிவு யாதெனில், எவராயினும் எவரிடமாயினும் பிற காரணம் யாவற்றையும் ஒதுக்கி முதற்கண் அன்பால் பரஸ்பர நல்லிணக்கம் கொள்ள முயல்வதே நமக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. அது பயன் தராதபோதே பிற உபாயங்கள் மேற்கொள்ள வேண்டும். தேவையாயின் அப்போது அதனை வலியுறவே செய்யலாம். இங்கு கூற விரும்பியது, மத வளர்ச்சிக்கு அரசாங்க உதவி பெற முடியுமாயின் அப்போது இந்து மதத்திற்கே அதில் அதிகமான பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதன் நியாயத்தை பிறருக்கு அன்புடன் எடுத்துச் சொல்லி அவர்களது சம்மதத்தை பெற முயல வேண்டும் என்பதுதான். எனினும் அரசாங்கம் எல்லா மதங்களையும் ஒன்று போலவே கருத வேண்டும். ஆதலால் அதை காட்ட பிற மதங்களுக்கும் அன்பின் அடையாளமான டோக்கன் என்பது போல திரவிய சகாயம் செய்யலாம், செய்ய வேண்டுவதே. அரசு ஆதரவு தர வேண்டிய இனங்கள். நாம் கூற வந்தது, எல்லா மதஸ்தரும் தமது மத நூல்களை பதிப்பித்து பரப்புவதற்கும் சமய பேச்சாளர்கள் மூலம் மக்களுக்கு மத விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கும் இவற்றிலும் முக்கியமாக தமது ஆலயங்களை பழுதுபார்த்து புதுப்பித்துக் கொள்வதற்கும் தேவையான இடங்களில் சர்ச்சைக்கு இடமில்லாமல் புதிய ஆலயங்கள் எழுப்பிக் கொள்வதற்கும் இன்னோரன்ன பல வகைகளுக்கும் அரசாங்கம் ஆதரவை தந்து பெரும் பங்கோ சிறு பங்கோ மானியமாக வழங்குதல் வேண்டும். புதிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய செக்யூலரிசம் இவற்றுக்கு உதவுவதாக இருத்தல் வேண்டும். மத விஷயங்களில் மக்கள் ஆதரவே மூலதனம். மேற்சொன்னபடி மதத்தை வளர்ப்பதற்கான பணிகளின் செலவில் ஒரு பங்கைத்தான் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என விரும்புகிறோமே அன்றி முற்றிலுமாக அரசாங்கமே செலவழிக்க வேண்டும் என்று நாம் கூறவில்லை. அப்படிச் செய்தால் அப்போது இப்பணிகளுக்காக மக்கள் செலவிடுவது என்பதே நின்றுவிடும். அது கூடாது. ஏனெனில் மத விஷயங்களில் மக்களின் ஆதரவே மூலதனம். உடல் உழைப்பாக மட்டுமின்றி திரவிய தியாகமாகவும் அவ்வாதரவை அவர்கள் தர வேண்டும். அரசாங்கம் மட்டுமே செலவிடுவது என்றால் அப்போது மக்களின் அக்கறையும் ஈடுபாடும் குறைந்து அவர்களுக்கு மெத்தனம் ஏற்பட்டுவிடும். எனவே அரசாங்கம், மக்கள் ஆகிய இரு சாராரும் பங்கு கொண்டே மத அபிவிருத்திக்கான பணிகள் நடைபெற வேண்டும். மத சுதந்திர உரிமையும் மத மாற்றமும். மேற்சொன்ன மதாபிவிருத்தியில் மத பிரச்சார விஷயமாக ஒரு கிளை அம்சத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். கிளை எனினும் இதுவே மேற்சொன்ன எல்லா அம்சங்களையும் கிளைகளாக கொண்ட அடிமரமும் வேறுமாக மதிக்கத்தக்க ஆதாரமான விஷயமாகும். அதாவது அரசியற் சுதந்திரம் பெற்ற நம் நாட்டு மக்கள் யாவரும் மத சுதந்திரமும் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தின் மீதுதான் மேற்சொன்ன யாவுமே கூறப்பட்டன. அதற்கு நமது அரசியல் நிர்ணய சட்டம், கான்ஸ்டிடியூஷன் நிச்சயமாக உறுதி கூறும் என்ற நம்பிக்கையின் மீதே கூறப்பட்டன. இது ஒருவர் தமக்கு விருப்பமான மதத்தை தழுவியிருக்கும் சுதந்திரத்தை பெற்றிருப்பதற்கு சட்டப்பூர்வமாக உரிமை வழங்குவதேயாகும். அவ்வாறு ஒருவருக்கு விருப்பமானது என்பது மிக மிக பெரும்பாலும் அவர் எம்மதத்தில் பிறந்தாரோ அதுவாகத்தான் இருக்கும். உடன் வாழும் பெற்றோர், சகோதரர் ஆகியவரைப் போல பிறந்த காலம் தொட்டு பழகிய அம்மதமே ஒருவருக்கு விருப்பமானதாக இருப்பதே பொது இயற்கை. எனினும் சிலருக்கு வேற்று மதத்தில் விருப்பம் ஏற்படலாம், அல்லது எம்மதத்தையும் விரும்பாத நிரீச்வர வாதத்தில் விருப்பம் ஏற்படலாம். எவ்வாறாயினும்
அவரவரும் மதம் குறித்த எந்த விருப்பத்தையும் பற்றி ஒழுகுவதற்கு உரிமை அளிப்பதே மத சுதந்திரம் அளிப்பது ஆகும். சாஸ்திரப்படி தாய் மதத்தை துறப்பது பெற்ற தாயை துறப்பது போன்ற பாவமாகவே கருதப்படுகிறது. எனினும் சாஸ்திர வழிகளை சந்தர்ப்பத்தையொட்டி மாற்ற இடம் தராமல் உள்ளபடி ரட்சிப்பதே மதத் தலைவர்களான எம் போன்ற மடத் தலைவர்களின் கடமை. எனினும் தற்போது உள்ள ஜனநாயக தனிநபர் சுதந்திரங்களின் தீவிரமான சூழ்நிலையில் அரசாங்கப்பூர்வமாக இந்நாட்டில் சுதந்திர வழியைத்தான் அமல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு இடமே இல்லை என்று ஆகிவிட்டதால் இவ்விஷயத்தில் எவரும் தமது விருப்பப்படி எந்த மதத்தையும் தழுவ சுதந்திரம் உண்டு என்ற மாற்றுக் கருத்தை மதித்துத்தான் ஆக வேண்டியுள்ளது என்ற நிர்பந்த நிலையிலேயே இவ்வாறு கூற முற்பட்டோம். பிரஜைகள் மத சுதந்திரம் பெற்றுள்ள இந்நிலையில் எல்லா மதத் தலைவர்களுக்கும் மதாபிமானிகளுக்கும் தத்தமது மதங்களின் கொள்கைகளையும் வழிபாடு முதலான செயல் உருவிலான வழிமுறைகளையும் தாங்கள் பின்பற்றுவதோடு பிறருக்கும் பரப்பி பிரச்சாரம் புரியவும் சுதந்திரமான சட்ட உரிமை இருத்தல் வேண்டும். அந்த பிரச்சாரம் அவர்கள் தங்களுக்கே அதில் ஆழ்ந்த ஈடுபாடும் அனுபவ அறிவும் ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அம்மதஸ்தர்களாகவே உள்ள பிறருக்கும் அவற்றை ஊட்டலாம். மொத்தத்தில் பரஸ்பரம் மதத்தினால் தாங்களும் தாங்களால் இம்மதமும் ரட்சணை பெறுவதற்கு பேரு உதவி புரிவதாக இருக்க வேண்டும். பிரச்சாரமும் துஷ்பிரயோகமும். இப்பிரச்சார விஷயத்தில்தான் ஒருவர் தமது விருப்பப்படி ஒரு மதத்தை தேர்ந்தெடுப்பதில் மதமாற்றம் என்ற விஷயம் வருகிறது. பிரச்சாரம் என்பதை கூர்ந்து கவனத்துடன் கண்குத்தி பாம்பாக கவனித்து துஷ்பிரச்சாரமாகாமல் காப்பாற்றுவதற்கான விஷயம். பிரச்சாரம் செய்கையில் ஒரு மத கொள்கைகள் முதலியன அனைவருக்குமான பொது சமுதாயத்தின் முன் வைக்கப்படுகின்றன. ஒரு மதத்தின் நூல்கள், சொற்பொழிவுகள் முதலியவற்றை பிற மதத்தினரும் படித்தும் கேட்டும் அதனை பற்றி அறிய முடிகிறது. அவ்வாறு அறிந்ததில் அம்மதத்தின் கொள்கைகள், அனுஷ்டான முறைகள் முதலியவற்றில் சுயமாக விருப்பம் ஏற்பட்டு, அதாவது மதத்திற்காகவே மதத்தில் விருப்பம் ஏற்பட்டு பிற மதஸ்தர் ஒருவர் அதில் சேர்வதுதான் உண்மைத்தன்மை உடையதாகும். ஒருவருடைய சுயமான விருப்பம் ஒன்றின் மீது மட்டுமேதான் அவ்வாறு தாய் மதத்தில் இருந்து பிற ஒன்றுக்கு மாறுவது உண்மைத்தன்மை உடையது. தவறான உபாயங்களுக்கு தடை, தண்டனை. உண்மைகளையே உரிமையாக்கி தரத்தான் தர்மம். தர்மத்தை அமல் செய்யத்தான் சட்டம். எனவே சட்டப்பூர்வமாக மத சுதந்திர உரிமை அளிக்க அரசாங்கம் முற்படுகையில் சுய விருப்பம் ஒன்றின் மீதேயும் ஒரு மதத்தின் கொள்கை, நடைமுறை பயிற்சி ஆகியவற்றில் மட்டுமே அச்சுய விருப்பம் இருக்கும் போதும்தான் மதமாற்றம் நடைபெறுகிறது என்ற உறுதிப்பாட்டை உண்டாக்குவதற்கு உதவியாகவும் ஒரு சட்ட விதி இயற்றுதல் அவசியமாகிறது. மத சம்பந்தமே இல்லாத உபாயங்களால் மதமாற்றம் செய்வதை தடுக்கும் பொருட்டே இவ்வுறுதிப்பாடு அவசியமாகிறது. மதப்பிரச்சாரம் என்பது ஒரு மதத்தில் உள்ளோருக்கே அதனை நன்கு பிரகாசப்படுத்தி பற்றுதலை வளர்த்துக் கொடுக்கும் நோக்கத்திற்காக இன்றி பிற மதத்தினரையும் அதற்கு மாற்றும் நோக்கத்தை கொண்டிருந்தால் துஷ்பிரச்சாரமேயாகும். துஷ்பிரச்சாரம் என்பது பொய்மையே, சட்டப்படி குற்றமே. குற்றத்திற்கு இடமளிக்காமல் தண்டனை விதிக்கவே சட்டம். எனவே பிரச்சாரம் என்பதன் மூலம் பிற மதத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தில் சேருமாறு அழைப்பு விடுவதை, மத மாற்ற பிரச்சாரம் செய்வதை அரசியல் நிர்ணய சட்டம் தண்டனைக்கு உரிய குற்றமாக்குதல் வேண்டும். மத சுதந்திரத்தின்படி பிரச்சார உரிமை அளிக்கப்பட்டுள்ளதே என இதற்கு ஆட்சேபனை செய்வது நிற்காது. ஏனெனில் மதப்பிரச்சாரம் என்பது அம்மதத்தின் கொள்கை முதலான மதாம்சங்களுக்கு விளக்கமாகவே மட்டும் முடிந்து, அதனாலேயே பிற மதத்தினரும் தானாக கவரப்பட்டு அதை தழுவுவதற்குத்தான் மத சுதந்திரம் இடம் அளிக்குமே ஒழிய தமது கொள்கைகளை விளக்கி அதனால் பிறரை அம்மதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுப்பதற்கு அல்ல. தெய்வ சம்பந்தமாக சில உண்மைகளை தெரிந்து கொண்டு அதையே ஒரு புது மதமாக்கினார்கள். அந்த உண்மைகள் தங்களுக்கு ஒரு நிறைவை அளித்துவிட்டதால் எல்லா ஜனங்களுக்குமே அந்த நிறைவை தர தங்களுடைய புது மதத்தால்தான் முடியும் என்று அவர்கள் நினைத்து அதன் பேரிலேயே சகல ஜனங்களையும் தங்கள் மதத்துக்கு மாற்றச் சொல்லி உத்தரவு போட்டிருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் அவர்கள் எவ்வளவோ பெரியவர்கள்தான் என்றாலும் இந்த அம்சத்தில் அவர்கள் நினைத்தது தங்கள் வழி ஒன்றுதான் வழி, வேறே மார்க்கமே கிடையாது என்று நினைத்தது சரியென்று சொல்லவே முடியாது. லோகத்திலே ஈஸ்வர சிருஷ்டியிலே எங்கே பார்த்தாலும் வெரைட்டி இருக்கிற மாதிரிதான் இங்கேயும்.
ஒரே பரமாத்மாவை அடைய பல வழிகள் இருக்கின்றன என்று வேதம் சொன்னதுதான் சத்தியம். அப்படிப்பட்ட பல வழிகளையும் தனக்கு உள்ளேயே அடக்கம் பண்ணிக்கொண்டு மொத்தத்தில் சனாதன தர்மம் என்று இருப்பது நம்முடைய இந்து மதம். பிலாசபி என்ற தத்துவ சாஸ்திர ரீதியிலும் சரி, தீயிசம் என்ற தெய்வ வழிபாட்டு முறையிலும் சரி, மொராலிட்டி என்று இருக்கிற தர்ம ஒழுங்கினானாலும் சரி, இந்த மூன்றிலுமே அத்தனை வரைட்டியும் தன்னிலே அடக்கம் பண்ணிக்கொண்டு நிறைந்த நிறைவாக இருக்கிற இந்த மதஸ்தர்களை எந்த மதஸ்தரும் தங்கள் வழிக்கு கூப்பிடுவதற்கு நியாயமில்லை. பிற மதஸ்தர்களிலும் நடுநிலைமையோடு பார்க்கிற அறிவாளிகள் அத்தனை பேரும் நம்முடைய மதத்தின் பெருமையை, சிறப்பை போற்றி நிறைய சொல்லி வைத்திருக்கிறார்கள், எழுதியும் வைத்திருக்கிறார்கள். மதமாற்ற பிரச்சாரம் பண்ணுகிறவளிலேயே பல பேருக்கு உள்ளூர நம்முடைய மதத்தின் பெருமை தெரியாமல் இல்லை. ஆனாலும் குறை சொல்லி பார்க்கிறார்கள் என்றால் காரணம் அது மதக் கடமையாகவே தங்களுக்கு வாய்த்துவிட்டதாக அவர்கள் நினைக்கும் தொழிலின் நிமித்தமாகத்தான். குறை எடுப்பது என்று பார்த்தால் எங்கேயும் அப்படி ஏதாவது தெரியத்தான் செய்யும். எந்த மதத்தை பார்த்தாலும் அப்படி குறைகள் தெரியாமல் இருக்காது. இதையே செய்து கொண்டிருந்தால் நமக்கு நாமே துவேஷக்கரியை அரைத்து பூசிக்கொண்டு நல்லதற்கான எந்த வழியிலும் போகாமல் பரமாத்மாவிடமிருந்து தள்ளி தள்ளித்தான் போய்கொண்டே இருப்போம். ஒரு பெரிய ஆலவிருட்சத்தில் ஏதோ சில இலைகள் அரித்துப் போயிருப்பது போலவும், சில புல்லுருவிகள் ஊடுருவி இருக்கிறது போலவும், ஏதோ சில குறைபாடுகள் நம் மதத்திலும் சேர்ந்திருக்கலாம். பார்க்கிறவரின் குறைபாட்டினாலேயே நிறைவான வஸ்துவிலும் குறை தெரிவது போலவும் சில இருக்கலாம். ஆனாலும் லோகத்தில் வேறு எந்த மதத்துக்கும் இல்லாத பெருமையாக, காலம் வகுக்க முடியாத நாளாக, தலைமுறை தலைமுறை தலைமுறையாக கோடான கோடி பேர்களுக்கு பரிபூர்ணத்துவம் தந்து இன்றைக்கும் ஜீவசக்தியுடன் இருக்கிற இந்து மதத்தை விட்டு எவரையும் எந்த மதத்திற்கும் இழுப்பதற்கு நியாயமே இல்லை என்பதுதான் நிஷ்பக்ஷமாக பார்க்கிற எவருடைய முடிவாகவும் இருக்கும். ஒரு மதமும் தெரியாத நாடோடிகள், காட்டுக்குடிகள் கோரமான, பீபத்சமான, அருவருப்புக்கு உரியதான முறைகளைக் கொண்ட மதங்களை பின்பற்றுகிற நாகரிகம் இல்லாத பழங்குடி ஆகியவர்களை வேண்டுமானால் ஒரு நாகரிக மத சமுதாயத்தினர் தங்கள் வழிக்கு மாற்றுவதற்கு நியாயம் இருந்தாலும் இருக்கலாமே தவிர, பண்பட்ட மதங்களாக நாகரிக ஜன சமூகங்களில் நிலைப்பட்டுவிட்ட எந்த மதஸ்தரையும் வேறு எந்த மதஸ்தரும் கன்வெர்ட் செய்ய நியாயமில்லை. ஹிஸ்டரியை பார்த்தால் நாடோடி, காட்டுக்குடி, பழங்குடி என்று சொல்லிக்கொண்டு நடைபெற்றிருக்கிற கன்வர்ஷன்களில் கூட நியாயம் தப்பி எத்தனையோ நடந்திருப்பதற்கு நிறைய எவிடன்ஸ், சான்றுகள் இருக்கிறது. பெரிய பெரிய பூப்பிரதேசங்களில் குறைச்சல் ஜன சங்கிகையுடன் தாங்கள் வாட்டுக்கு ஏதோ ஒரு மதத்தை, அநேக உசந்த அம்சங்களை கூட கொண்ட மதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தவர்களை அநாகரிக காட்டுமிராண்டிகள் என்று பொய்யாக வர்ணித்து அவர்களை ஒன்று தங்கள் மதத்துக்கு மாற்றுவது அல்லது தீர்த்து கட்டிவிடுவது என்று பண்ணி முடிவாக அவர்களுடைய பூப்பிரதேசங்களையெல்லாம் தாங்கள் பறித்துக் கொள்வதாக நடந்திருக்கிறது. அதையே வேறே தினசில் சாமர்த்தியமாக இந்து ஜன சமுதாயத்திடமும் பண்ணி பார்ப்பதற்கு சட்டப்பூர்வமாக எப்படி உரிமை கோர முடியும்? இப்படி பிறரை கன்வெர்ட் பண்ணுவது ஒருவரின் மத சுதந்திர உரிமையில் ஒரு நாளும் வராது. அரசாங்கம் ஒவ்வொன்றுக்கும் சொத்துரிமை கொடுத்து சட்டம் போட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? நியாயமாக தனக்கு உரிய சொத்தை ஒருத்தர் ஆண்டு அனுபவிக்கலாம் என்றுதான் அர்த்தமே தவிர, பிரத்தியான் சொத்தில் உரிமை பாராட்டலாம் என்று ஆகாது இல்லையோ? அப்படித்தான் இங்கேயும் மத சுதந்திர உரிமை என்றால் அவனவனும் தனக்கு பிடித்த மதத்தை பற்றி ஒழுகுவதற்கு உரிமை என்றுதான் அர்த்தமே தவிர, பிற மதஸ்தனை தன் வழிக்கு இழுப்பதற்கு இல்லை. தன்னுடைய வழியை தாராளமாக பிரச்சாரம் பண்ணிக் கொள்ளலாம். பிறர் வழியை நிந்திக்காமல் அப்படி பண்ணிக்கொள்ளலாம். பிறருக்கு ஹிம்சை இடைஞ்சல் ஏற்படுத்தாமல் ஒவ்வொருவனும் தன் மத வழிப்படி வழிபாடு செய்யட்டும், அதன் கொள்கைகளை பிரச்சாரம் செய்யட்டும். ஆனால் மற்றவரை இழுக்கும் நோக்கத்தோடு செய்தால் அது அந்த மற்றவனின் உரிமைக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதுதான். அந்த பிரத்தியானுக்கு சுயமாகவே மனசுக்கு பிடித்து அவன் வேறே வழிக்கு வருவானானால் அந்த விஷயமே வேறே. அங்கேதான் சட்டப்படியான மத சுதந்திர உரிமை என்பது அவரவர் இஷ்டப்படி ஒரு மதத்தை பற்றி ஒழுகும் உரிமையை காத்து கொடுப்பது. முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், நம் இந்து மதம் மதமாற்றத்தோடு அடியோடு கைக்கொள்ளாத மதம் என்பதாகும். மதமாற்ற கொள்கை கொண்ட மதங்கள் வேண்டுமானால்
பரஸ்பரம் மோதிக்கொண்டு கன்வெர்ட் பண்ணிக்கொண்டு போக ஏதாவது நியாயம் சொல்ல முடியுமோ என்னவோ? ஒரு மோதலுக்கும் சண்டைக்கும் போகாமல் தான் பாட்டுக்கு சாத்விகமாக தன் வழியை பார்த்து கொண்டிருக்கிற மதத்திடம் ஒரே பக்க தாக்குதலாக பிற மதங்கள் மதமாற்றம் செய்வதென்பது நீதி நியாயங்களில் கொஞ்சமும் சேராது. ஆகையினால் மதமாற்றம் செய்வதே தங்கள் மதக் கொள்கையில் மத உரிமைகளில் ஒன்று என்று ஒருத்தர் சொல்வதற்கும் அரசாங்கம் ஒப்புக்கொள்ளாமல் அதை தடை செய்வதாக சட்டம் போட வேண்டியது அவசியமாகும். தேசத்தின் ஆத்மக்ஷேமத்தையும் அமைதியையும் ஒழுங்குபாட்டையும் உத்தேசித்து இது மிகவும் அவசியமாகும்.